இனி நான் செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் வந்து டெத் ஆஃப் விண்டர். இது கடந்த வருஷம் தான் வெளியா இருக்குங்க. அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஒன்லைனர் எதுவுமே பார்க்க வேணாம், அப்படி நம்ம கொஞ்சம் விறுவிறுனே பார்த்தலாம். ஓகேவா? இந்த மூவி பர்சன்லயே ரீசெண்டாக தான் தன்னுடைய கணவனை இழந்து வாடுற ஒரு வயதான பெண்மணியை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோன். இவங்க பேர் வந்து பார்ப்புடைய கணவர் சமீபத்தில் இறந்து போனாரு. அவருடைய பிரிவு இன்னுமே அவங்கள போட்டு வாட்டிக்குது போல. அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் டைம் டேட் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியில போய் அவருடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசை நினைக்கிறேன். அதுக்காக கிளம்புறதுக்கு ஆயத்தமா இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து விண்டர் சீசன். வெளியே பயங்கரமான ஒரு பனி புயல், பனி பிரதேசமா இருக்கு. ஸோ அதுக்காக கிளம்புறதுக்கு அவங்க கணவருடைய அஸ்தியை எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் போன், நம்ம நோக்கியா ஓல்டு மாடல் 320. ஸோ இந்த போனை இன்னும் வரைக்கும் வச்சிருக்காங்கன்னா அவங்க இந்த கால டெக்னாலஜிக்கு வந்து பழக்கப்படலன்ட்டு நல்லாவே தெரியுது போல. அப்புறம் இது போக அவங்க இளமை பருவத்துல கணவரோடு எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் கூட, அதை அந்த நினைவுகள்லாம் நினைச்சு ஒரு மாதிரி ஏக்கத்துல பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அப்படியே காருக்குள்ள வராங்களா. அந்த போட்டோவை எடுத்து அவங்க கண் பார்வையில தெரிற மாதிரி ஃப்ரெண்ட்ல அந்த மிரர்ல சரி வச்சுட்டு அப்படியே காரை டிரைவ் பண்ணி வராங்க. ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணி கடைசியா ஃபியூல் போட்டதுக்கான ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஸ்டாப் பண்ணி ஃபியூல் எல்லாம் போட்டுட்டு அகைன் அவங்களுடைய டிராவல் தொடங்கி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் கடந்து வராங்க, மேப்லாம் பார்த்து வராங்க. ஏன்னா வெளியே பாத்தீங்கன்னா கடுமையான பனி பொழிவு. இதுலயும் இவங்க வயசானவங்க வேற. அது போக இந்த இடத்துக்கு அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால வந்தது. எல்லாமே திசைகள்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. மேப் கிப்னு பார்த்து வந்தாலும் ஒரு இடத்துல அப்படி நின்று போயிருந்தாங்க. அப்போ கண்ணாடி எல்லாம் போட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு பார்வை திறன் கூட கொஞ்சம் குறைபாடுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு பாதையை குத்து மதிப்பா எடுத்துட்டு வராங்க. ஆனா ஒரு இடத்துல டெட் எண்டு, அவங்களுக்கு எங்க போறதே தெரியல. அப்போ ஒரு வழித்தடம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த வழியா போனவாச்சும் அந்த ஏரிக்கு போகலான்ட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த இடம் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துக்கு அவங்க வந்த மாதிரியே தெரியல. அப்போ நல்ல வேலையா அங்க ஒரு கேபின் இருக்கு அண்ட் ஒரு பக்கத்துல ஒரு வண்டி இருக்கு. ஏன் பக்கத்துல ஒரு பர்சன் கூட நிக்கிறாப்ல. சரி அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கலான்னு அவங்களும் இறங்கி போறாங்க பாருங்க. அப்ப அந்த கார்ல பாத்தீங்கன்னா ஒரு கன் ஒன்று இருக்கு. கீழே ரத்தங்கள்லாம் சதிரிப்பு இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே சரி காடுகள் நிறைந்த இடம் அப்படிங்கிறதுனால சேஃப்டி கன் வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு தைரியமாவே அந்த பர்சன் கிட்ட இவங்க வந்து உதவி கேட்கலான்னு அப்படி அவரை கூப்பிடும் போது அவன் ஏதோ துண்டுகளை வந்து வெட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நிமிஷம் இவங்களை பார்த்து திடுக்குன்னு பயந்து போயிருந்தான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுத்து. ஒண்ணுலங்க ஒன்னு அந்த மாதிரி வழி கேட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ அவன் பார்வனா கொஞ்சம் விகாரமாவே இருக்கு. அண்ட் எதுக்கு வந்தீங்கன்ட்டு ஒரு கேள்வி கேட்கறான். நான் ஃபிஷிங் பண்ண வந்தேன். இந்த மாதிரி நானும் என்னுடைய கணவரும் அடிக்கடி இங்க வரது உண்டு. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால வந்தோம், ஏரியா மறந்து போச்சு, அதான் வந்து எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றப்போ அவன் ஒரு வழியை சொல்றான். சொல்லிட்டு அப்படிங்கிறது இவங்க கிளம்பி வருவாங்கல்ல. அப்ப 2 ஸ்டெப் வைக்கிறப்போ பின்னாடி திரும்பிட்டு அந்த ரத்த துளிகள்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு என்ன தின்ட்டு கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு மான் தாடி படிச்சு அப்படின்ட்டு வந்து சாதாரணமா சொல்றான். ஓகேங்க ஓகே ஓகே நீங்க வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு அவங்கள அங்க இருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அவன் சொன்ன ரூட்டுக்கு அப்படியே வந்து பார்த்தா ஒரு வழியா அந்த இடம் வந்தாச்சு. அப்படியே வந்து கார் ஸ்டாப் பண்ணிட்டு பழைய நினைவுகள் அப்படின்னு நினைச்சு ஏங்குறாங்க. அவங்க கணவரும் அவங்களும் சேர்ந்து ஒரு இளமை பருவத்துல வந்திருப்பாங்கல்ல, அப்படியே அவங்க ஃபிஷிங் பண்ண வந்த இடம் தான் இது போல. அப்படியே வந்து அதை நினைச்சு பார்த்துட்டு இவங்க கூட அப்படி நடந்து வராங்க. ஸோ இந்த பனிக்கடியில துளைகள் போட்டு அதுக்கப்புறம் தான் அதுல தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க போல. அந்த மாதிரி இவங்க வந்து துளைகள் போடும்போது கூட அந்த பழசையும் நினைச்சு பாக்குறாங்க. அவங்க கணவரை எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தெரியுது. அப்படியே வந்து அதை நினைச்சு அவங்களுக்கு கண்ணீரே வந்து எடுத்துங்க. அந்த அளவுக்கு அந்த பழைய நினைவுகள் அவங்கள போட்டு வாட்டி வதைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதுலயே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே அழுதுகிட்டு அவங்க கணவருடைய அஸ்தியை கரைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ தூரத்துல இருந்து ஒரு கன் ஷாட், ஒரு பொண்ணு கத்துற சத்தம், கத்திக்கிட்டு ஓடுற சத்தம், பின்னாலே ஒருத்தவன சத்தம் போடு துரத்துற சத்தம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேக்குது போல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்து அவன் கார் பக்கமா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தங்கட வழி கேட்டாங்க தெரியுமா. அவன் கண்ணை வச்சுட்டு ஒரு பொண்ணை துரத்துறான். அந்த பொண்ணுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் அவன் கண்ணை வச்சு துரத்தி வந்து அந்த பொண்ணை காலிலே ஷூட் பண்ணி அங்க இருந்து பிடிச்சி தரன்ட்டு இழுத்து கொண்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே கண் கூட இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே விடவெடுத்து போறாங்க. ஸோ இதுக்கு தான் நீ திடுக்குன்னு பயந்தியாடா, அதுவும் மானுடைய பிளட்னு சொன்னா அந்த பொண்ணுடைய பிளட் தானான்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது. அப்படி கண் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டே அந்த பொண்ணை மிரட்டி எங்க இருந்து கூப்பிட்டு போறான்ல. அப்படியே பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணலான்னு பார்த்தா அங்க நோ சர்வீஸ் காட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்னலே கிடைக்காத ஒரு ஏரியால தான் இவங்க வந்திருக்காங்க போல. இந்த சுற்று வட்டாரத்துல ஆள் நடமாட்டம் காக்கான்னு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அடர்ந்த ஒரு காட்டு பகுதி தான் இது போல. இப்ப என்ன பண்ணுதுன்னு யோசிக்கிறப்போ சரி ஒரு வழியா நம்ம கார் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கார்ல தூக்கி போட்டு அங்க இருந்து வேகமா வரப்போ குவிஞ்சுக்கிற பணியில அவங்க கார் வேகமா போய் சிக்கிக்குது. இதுக்கு மேல கார் 1 இன்ச் கூட நகரவே நகராதுன்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி அந்த பொண்ணை காப்பாத்துறது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே படபடத்து போகுது, விடவடான ஆகுது. போன் எடுத்து பார்த்தாலும் சிக்னல் இல்ல. என்ன பண்ணலாம், எப்படி காப்பாத்தலாம், என்ன செய்யறது அப்படின்ட்டு அவங்க பாக்குறப்போ அவங்க ஹஸ்பண்டோட புகைப்படம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ஓகே என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே அதை பார்த்துட்டு தைரியம் வர வச்சுட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா அந்த வீடு பக்கமா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் மூவ்மெண்ட் இருக்கா, அவன் வெளியே போறானா வாரானான்னு பாக்குறப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவன் கார் எடுத்துட்டு எங்கேயோ போறான். அவன் போனதுக்கு அப்புறமா அங்க இருந்து இந்த வீடு பக்கமா ஓடி வராங்க. வந்ததுமே கதை திறக்கலான்னு பார்த்தா கதவை லாக் பண்ணி தான் போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஜன்னல் வழியா எப்படியாச்சும் உள்ள போய் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்த்தா எல்லாமே லாக்ல தான்
தான் இருக்கு. அப்ப பார்த்தா பேஸ்மெண்ட்ல ஒரு பெண்டுகோல் இருக்கு. அது வழியா பார்த்தா தான் அந்த பொண்ணை கட்டி போட்டு சத்தம் கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாயெல்லாம் கட்டி போட்டுருக்கான். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் யாரோ ஒருத்தங்க நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு அந்த பொண்ணுக்கே கொஞ்சம் தைரியம் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எதுக்காக கட்டி போட்டுக்கிறாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே பாக்குறப்போ இப்ப அந்த கடத்தி வச்சிருக்கிறவன் ஒரு கார் எடுத்துட்டு போனால கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப 2 கார் அங்க இருந்து வருது. அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பண்ணது தெரியலையா, டக்குன்னு வந்து அவங்க கண்ணில் படாத அளவுக்கு ஒரு பக்கமா ஒளிஞ்சிக்க போறாங்க. அப்ப இந்த பொண்ணு இன்னுமே பீதி ஆகுற. ஆக்சுவலா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பயந்து போயிருக்கு. 2 கார்மே வந்து நிக்குது. அதுல ஒரு பொண்ணு அங்க இருந்து ஒரு லேடி இறங்குறா. பாக்குறதுக்கே ரொம்ப வில்லத்தனமா இருக்கிறா. கார்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் கண்ணை வேற எடுத்துட்டு அந்த கடத்தினால அவனும் இவ்வளவு வந்துட்டு வீட்டுக்குள்ள அப்படியே வராங்க. வந்ததுமே அந்த லேடி பாத்தீங்கன்னா ஆமா அந்த பொண்ணு எங்க வந்துட்டு கேக்குறப்போ கீழே தான் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறான்ட்டு சொல்றப்போ அப்படியே மேல இருந்து ஓட்ட வழியா பாக்குறா. நல்லா வசமா தான் கட்டி போட்டுக்கிற, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இல்ல கடத்துறப்போ வேற யாரும் பாக்கல, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேக்குறப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ சொன்ன இடத்துக்கு போனேன், அப்படியே ஃபார்மசி ஏதோ வாங்கிட்டு வந்தா அப்படியே யாருக்குமே தெரியாம அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன், ஒன்னும் செய்ய முடியாது, சரி ஓகே சட்டு புட்டு நம்ம வேலையை முடிகிறோம் கிளம்புறோம் அப்படின்ட்டு என்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நான் அப்பதான் தெரியுது அந்த லேடி வந்து ஹெல்த் ரீதியா கொஞ்சம் வீக்கா இருக்கிறா அப்படின்ட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பொண்ணை என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி எதுவுமே தெரியல. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதே சமயம் வெளியே இருக்கிற நம்ம ஹீரோன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வெண்டுகோல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில வந்து இங்க பாரு நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திடுவேன் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு நேரா பாத்தீங்கன்னா விறுவிறுன்ட்டு அவங்க ட்ரக்குக்கு அவங்களுக்கு தெரியாமலே அங்க இருந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்றாங்க. எதுவுமே பொறித்தன மாதிரி தெரியல. ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து கன் இருக்கு அண்ட் 2 பேர் இருக்காங்க. இவங்க வர பாவம் வயசானவங்க, எப்படி 2 பேரையும் சமாளிச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறது, என்ன பண்ணலாம் போன்ல வர சிக்னல் கிடையாது, என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ ஓகே இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு ட்ரக்குக்கு பின்னால வராங்கல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மேட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேபின் செட்டப் ஒன்று இருக்கு. ஆக்சுவலா இவங்க கணவரும் இவங்களும் அந்த ஃபிஷிங் பண்றப்போ அந்த கேபின் சின்னதா ஒரு செட்டப்லாம் இருந்திருக்கும்ல, அதுதான் இங்க வந்து போடுற மாதிரி ஒரு பிளான் வந்திருப்பாங்க போல. இதை பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு திட்டம் போடுற மாதிரி தெரியுது. அதே சமயம் அப்படியே அந்த லேடி வெளியே வரா. அவ மூக்குல இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பிளட்லாம் ப்ளீட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்துட்டு போனாங்களே அவங்க கிளவுஸ் ஒன்று இங்க விட்டு போயிருக்காங்க. அது எடுத்து பார்த்ததுமே அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அண்ட் அது பக்கத்துல தான் அந்த வெண்ட் ஹோல் இருக்கு. என்னன்னு வந்து பாக்குறப்போ அந்த கண்ணாடியில நம்ம ஹீரோன் வேற எழுதி வச்சுட்டு போனாங்களே அதையும் பார்த்துருதா. ஆனா அவங்க காலடி தடத்தையும் பார்த்துருந்தாங்க. அதுக்கு நேரா பார்த்தா அந்த டைரக்ஷன்ல தீ மூட்டி புகஞ்சிட்டு வருது. அப்போ நம்ம ஹீரோன் அங்க இருக்கிறத வந்து இவ கண்டுபிடிச்சிட்டா. உடனே இவங்கிட்ட வந்து கோவமா கேட்டா அவன் என்ன சொல்லனா இப்படி ஒரு கிளவி ஒருத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தா வழி கேட்டா நானும் சொல்லி அனுப்பி வச்சிட்டேனே, அவ தான் கிளவுஸை விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ டே மடையா எவ்வளவு அசால்ட்டா சொல்றாடா, நம்ம யாருமே இங்க வரமாட்டாங்கிற ஒரு தைரியத்துல தான் இவ்வளவு தூரத்துக்கு இந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஒருத்தி வந்தா வழி கேட்டு போனான்னு சொல்லிட்டு அவ கிளவுஸை போட்டது மட்டும் இல்லாம அந்த வெண்டுக்குள்ள என்னத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ல கத்துறா. அவன் அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கன் எடுத்துட்டு இப்ப அந்த புகஞ்சிட்டு இருக்கிறல அந்த சின்ன ரிமோட் கேபின் பக்கமா மெல்லமா வந்துட்டு இருக்காங்க. 2 பேர் கையிலயும் கன் இருக்குது. ஒரு மாதிரி பீதியா தான் வந்துட்டு இருக்காங்க. யாரா இருக்கும் கையில கன் எதுவும் வச்சிருப்பாங்களா, நமக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்போ அந்த லேடி கொஞ்சம் உஷாராயிட்டு நீ போய் பாருன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்றா. அவன் ஒரு மாதிரி பயத்திலே வாரான் பாருங்க. ஆக்சுவலா இது வந்து நம்ம ஹீரோன் செட் பண்ணி வச்ச ஒரு ட்ராப். அந்த பனிக்கட்டி உடஞ்சி பொத்துன்னு உள்ள விழுந்துருத்தான். அவ்வளவுதான், குளிர் தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறான். அவ தான் கையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே தூரமா இருந்து நம்ம ஹீரோன் ஒரு பைனாக்குலர் மூலமா வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்க பிளான் போடுறது 2 பேருமே உள்ள போய் மாட்டிப்பாங்கன்னு. ஆனா அவன் மட்டும் போய் மாட்டிக்கிட்டானா ரச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்கிற அந்த கேபின் பக்கமா வராங்க. கதை உடைச்சிட்டு பேஸ்மெண்ட்லயும் வந்து இருந்தாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் அவளை தைரியப்படுத்துறாங்க. எப்படியாச்சும் உனக்கு காப்பாத்துறோம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு வாயில ஓட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கையை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா பாத்தீங்கன்னா கப் போட்டு கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீ மேலதான் இருக்கும், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ பயப்படாத தனமாயிருன்னு சொல்றப்போ அந்த பொண்ணு பாவங்க இவ ஏதோ விட்டு போயிடும் நினைச்சு இன்னும் பயப்படுது. அந்த அளவுக்கு பீதியில இருக்க அந்த பொண்ணு நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு அவ இவங்க மேல வந்து முதல் வேலையை என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோட்டு கிளாத்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு டேப் தண்ணியை திறந்து விட்டு அதுல போட்டு முக்கி எடுக்கிறாங்க. எதுக்காக பண்றாங்கன்னு கேட்டா ஆல்ரெடி இவன் தண்ணியில விழுந்திருக்கான். ரொம்ப வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருப்பான். உள்ள வந்து கதகதப்பா இருக்கணும்ட்டு இந்த மாதிரி கோட்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. அதே சமயம் நெருப்பையும் பத்த வைக்க முடியாத அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வந்து அணைச்சு விட்டுருதாப்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பொண்ணை கட்டி போட்டுக்கிற அந்த கேன் கப் கீ கிடைக்கலன்ட்டு வெளியே ஒரு சுத்தியில் இருக்கும். அதை வந்து எடுத்துட்டு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணலான்னு பாக்குறப்போ ஆக்சுவலா இவங்க வந்தது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கன் பாயிண்ட்ல ஸ்னைப்பர் வச்சுட்டு குறி பார்த்துட்டு இருப்பாங்க போல. நம்ம ஹீரோன் கையிலே கரெக்டா வந்து ஷூட் பண்ணிருந்தாளா. இவங்க வந்து ஒரு கார் பக்கமா போய் ஒழிச்சுக்கிறாங்க. இப்போ வளைச்சு டார்கெட் பண்ணி ஷூட் பண்றாள். அப்ப லோட் பண்ற அந்த சின்ன டைம்ல நம்ம ஹீரோன் அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு அவங்க ட்ரக் பக்கமா போயிருந்தாங்க. இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்ததுமே
டேப் திறந்திருக்கு, தண்ணி ஒரு பக்கம் ஒழுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தப்பிச்சாலான்னு சொல்லிட்டு ஓகே வந்து செக் பண்றா. ஆனா பாவம் அந்த பொண்ணு அங்க தானே இருக்கிறா. இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தேவையானது இப்போ, அதாவது கூட இருக்கிறவங்களுக்கு தேவையானது இப்போ கலகலப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நெருப்பு வேணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு கோட் ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். ஆனா நம்மால் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கல்ல, அதான் செம காண்டாகுது. அதே நேரம் இவங்க கார் பக்கமா வந்து அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு கொஞ்சம் பனி பொழிவெல்லாம் எடுத்து கொஞ்சம் வச்சிட்டு இருக்கிறாங்களா. அப்பதான் கையை பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரப்போஸ் பண்றப்ப கொடுத்த ரிங் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அவங்க கணவரோட அது ஒரு எமோஷனல் கனெக்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு நமக்கே ஃபீல் பண்ணிக்க முடியுதுல்ல. தேடி பார்த்தோம் எங்குமே கிடைக்கல. ஒருவேளை அந்த ரிமோட் கேபின்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க கூட ஓடி வராங்க. வெட்ட வெளி இப்படி ஒரு ரிமோட் கேபின் காட்டு பகுதியில இருந்து பார்த்தா கூட அவங்களுக்கு டேஞ்சர் தான். பட் இருந்தாலுமே அப்படியே ஓடி வந்து இங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா காணும். அப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கணவர் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி பிரசன்ட் பண்ண அந்த நினைவுகள் கூர்ந்து ஒரு நிமிஷம் அவங்களுக்கு கண்ணீரே வந்துருதுங்க. அந்த மோதிரம் தொலைஞ்சு போனது அவங்க கணவரே அவங்களை விட்டு போன மாதிரியான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ அது நினைச்சு வருத்தப்படுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நல்ல வழியா பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்தாங்கல்ல. அதுல அவன் தண்ணியில விழுந்தப்போ அந்த கண்ணை விட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கண்ணை பாக்குறாங்க, புல்லட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே உள்ள எடுத்து வைக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வாரண்டா இருங்க வாரேன், அந்த பொண்ணை காப்பாத்தாம இந்த கிளவி ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா அங்க இருந்து எஞ்சி வராங்க பாட்டி. அதே சமயம் இந்த பக்கமா இவன் என்ன பண்றானா, அவனுக்கு கொஞ்சம் கதகதப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த இன்ஜின்ல வரக்கூடிய ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவனை உட்கார வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே அவன் ரொம்ப நடுங்கிட்டே இருக்கிறான். ஆனா அதே சமயம் இங்க வந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நடுங்கிட்டு இருக்கிறா. சீக்கிரமா வா முடிக்கலாம்னு சொன்னா, இங்க பாரு என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ வேணா போய் என்னமோ பண்ணு அப்படின்ட்டுங்கிற ரேஞ்சில் அவன் சொல்ல வரான். நீ இல்லாம எப்படா முடியும், சட்டப்படின்னு முடிக்கிறோம், இடத்த காலி பண்றோம் அப்படின்ட்டு அவங்க பேசுறப்ப தான் நமக்கே ஒரு விஷயம் புரிய வருது. ஆக்சுவலா இந்த லேடி வந்து ஏதோ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கிறா. அதனால தான் அவளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கிறாளே, அவ பிளட்டும் இவ பிளட்டும் ஒரே குரூப் தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த பொண்ணை கடத்தி லிவரை எடுத்து சிட்டிக்கு போயிட்டு ஒரு டாக்டர் மூலமா இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்களுடைய பிளான். பட் கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோன் கிட்ட இவங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாச்சும் மறுபடியும் இந்த கிளவி வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இவனை வேக வேகமா வெளியே கூப்பிட்டு வந்து, அதாவது வற்புறுத்தி தான் வெளியே கூப்பிட்டு வரா. இவ்வளவு தூரம் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வரதுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுமா, அந்த பொண்ணை கொன்னு அண்ட் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஏரியில் தூக்கி போட்டா நாளைக்கு இங்க இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் வர முடியாது, எந்த துப்பும் கிடைக்காதுல்ல, அந்த ஒரு ரீசன் தான் போல. சரி வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு வராங்க. இவன் ஒரு கார்ல அவளை போய் ஏத்திக்கிறா. அண்ட் அப்பதான் இவன் பாக்குறான், என் கண்ணை கால்னு சொல்றப்போ பலான்னு ஒன்று செவில்ல கொடுக்குறா. குமுட்டை எல்லாத்துல ஒரு சொதப்பல் சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறா. ஏன்னா கண்ணு மிஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை அந்த கிளவி கையில கிடைச்சிருச்சுன்னா அது வேற போச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம். சரி வா கண்டிப்பா நான் ஷூட் பண்ணதில்ல, அந்த கிளவி இங்க இருந்து ஓடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அவன்கிட்ட அந்த மூட்டையை கொடுத்து விட்டுறாங்க. அவனு தரண்டு இழுத்துட்டு வரான். அதே நம்ம ரிமோட் கேபின் பக்கமா தான் இழுத்துட்டு வரான். இங்க தூரத்துல இருந்து நம்ம ஹீரோன் இதை பைனாக்குள்ள பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் போடுறதுக்கான ஒரு மூட்டை தான் நினைக்கிறேன். அந்த மூட்டையை எடுத்துட்டு அவன் வந்து துளைகள்லாம் போட்டு அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. ஆக்சுவலா என்ன பிளான் கேட்டா, அந்த பொண்ணை அங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அந்த பார்ட்ஸை எடுத்துட்டு அப்புறம் அந்த பொண்ணுடைய பாடியை அந்த ஏரியிலே வந்து டிஸ்போஸ் பண்றது தான் அவங்களுடைய திட்டம் போல. இது தெரியாம அவங்க டென்ட் எதுக்கு தான் போடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ சரி அந்த பொண்ணை போய் காப்பாத்தலான்ட்டு அகைன் அந்த கேபின் வீட்டுக்குள்ள வந்து அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்தா அந்த பொண்ணை காணும். ஐயோ அந்த பொண்ணை எங்கடா கொண்டு போயிட்டாங்கன்ட்டு ரொம்ப பதட்டமாகறாங்க. ஆனா அதே நேரம் பாத்தீங்கன்னா அவங்க கையை வேற தூக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஆழமா குண்டடி பட்டிருக்கல. இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபிஷிங்காக கொண்டு வந்து அந்த முள்ளு அண்ட் அந்த மீன் அந்த தூண்டில் போடக்கூடிய அந்த நரம்புன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அந்த அஸ்தி கிடைக்கக்கூடிய பாக்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க போல. அது அவங்க ஜெர்கின்குள்ள தான் வச்சுட்டே இருந்திருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையுமே வச்சு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மருந்து வச்சு ஒவ்வொரு ஸ்டிச்சா போடுறாங்க பாருங்க. நமக்கு என்னமோ போட்டமா இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலுமே ரொம்ப தைரியமா போட்டு அப்ப வெளியே நிற்கக்கூடிய அவங்க காரை பாக்குறாங்களா. அதுல பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி மாதிரி கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேடியோ ஒன்று இருக்கு. அதை பார்த்ததுமே காரை உடச்சிட்டு உள்ள போயிட்டு யாருக்கோ வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார ஒருத்தனுக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இவங்க வந்து சொல்றாங்க கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது, தெளிவா அந்த பக்கமும் கேட்கல இந்த பக்கமும் கேட்கல. இருந்தாலும் இங்க எப்படியோ நடக்கக்கூடியதை பத்தி சொல்லி இந்த ஏரியாவை பத்தி அவங்க சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிறத எப்படி அந்த கடத்தல்காரன் பார்த்துட்டு அவங்களை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. கோலரை வச்சு கொத்த பாக்குறான். நல்ல வேலையை விளக்கிட்டு அவங்க கையில வச்சிருந்தா சுத்தியில வச்சு அந்த மறுமுனை வந்து ஷார்ப்பா இருக்கும்ல, அதை வச்சு அவங்க காலில் ஒரு இறகு அவ்வளவுதான் இறக்கிட்டு கன் எடுத்துட்டு அவனை ஷூட் பண்ணலான்னு பாக்குறப்போ அவன் ரொம்ப பயப்படுறான். ஐயோ தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, என் ஒய்ஃப் சொல்லி தான் இதெல்லாம் பண்றேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்ட்டு ரொம்ப பயப்படுறான், கெஞ்சுறான். எதுக்குலாம் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கிறப்போ என் ஒய்ஃபுக்கு இப்படி லிவர் பிரச்சனைங்க, அவளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண தான் இந்த பொண்ணை கடத்தணும், இதுதான் பிளான் அப்படின்னு சொல்றாப்ல. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அந்த பொண்ணு இருக்கிறாளே கடத்தி வச்சுக்கிற அந்த பொண்ணு வந்து பல முறை அவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நினைச்சு அவளுடைய உயிரை அவளை எடுத்துக்க பாத்துருக்கிறா. அப்படி 2-3 அட்டம் போயிருக்குது, அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி இந்த பொண்ணு எப்படினாலுமே அவளுக்கு அவளை காயப்படுத்தி சாக தான் போறா, அதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருந்தா என்னன்னு தான் அந்த பொண்ணை கடத்தணும்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்திருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி வழக்கம் போல அந்த பொண்ணு ஒரு நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ண பார்த்திருக்கு. அதனால தான் மெடிக்கல் போயிட்டு அது சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. அப்பதான் இவங்க கடத்திங்க கொண்டு வந்துட்டாங்க போல. சோ அதுல கூட நியாயம் தான் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார்
பண்ணா கூட டே அதுக்குன்ட்டு நீங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி துன்புறுத்தி இப்படி பண்ணுவீங்களான்ட்டு இவங்க சம கண்டாகிறாங்க. அப்ப அவன் இன்னும் கெஞ்சினாங்க, பாருங்க என்னுடைய உடல் ஒத்துழைக்கல, நானே வந்து இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகலாம்னு சொல்லி தான் இங்க நான் வந்தேன், என் ஒய்ஃபை மிரட்டி தான் இந்த காரியத்துக்குள்ள என்ன உட்படுத்தினா, மத்தபடி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்ட்டு ரொம்ப ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். தனக்கும் குளிர்ல வர நடுங்கிட்டே இருக்கிறான். அப்ப வந்துட்டு என்ன பண்றான்னா உள்ள பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். அது நம்ம ஹீரோன் தேடக்கூடிய அந்த ரிங் தான், அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த ரிங் தான், அந்த கேபின்ல தான் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான்ல. அது அகைன் கிடைச்சது தான் அவங்களுக்கே உயிர் வருது. ஏன்னா இது அவங்க கணவர் மாதிரி ஒரு உயிருள்ள பொருளா பாக்குறாங்கல்ல. ஓகே நான் உங்களை நம்புறேன், நீங்க இங்க இருந்து கிளம்பலான்ட்டு சொல்றப்போ அங்க இருந்து நடுங்கிட்டே போறாரு. மனைவி மேல சம விரக்தியில இருக்காருன்ட்டு நல்லாவே தெரியுது. நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் எனக்கு என்னன்னா, நீங்க போறீங்க போலீஸ்ல போய் இதை பத்தி சொல்றீங்கன்னு சொல்றப்போ கண்டிப்பா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வச்சிருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கான மிச்ச புல்லட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை கூட கொடுத்துட்டு அங்க இருந்து அவர் படுக கார் எடுத்துட்டு போறாப்ல. இவங்க பாக்குறாங்க ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவரும் கார் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாருல. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் அண்ட் கூடவே கடத்தி வச்சிருக்கிற அந்த பொண்ணு தான். அப்படி எடுத்துட்டு இப்படி வருவா பாருங்க. இவர் ரொம்ப வந்து பயப்படுறாரு, என்ன எதுவும் பண்ணிடாதன்ட்டு அவங்க கிட்ட வந்து கெஞ்சறாப்ல. எங்க போறீங்க என்ன விட்டுட்டு கேக்குறப்போ தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என்னால முடியல, இதுக்கப்புறம் என்னால தாக்கப்படுக்க முடியாது, எனக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்றப்போ அப்ப என்கிட்ட வர வேண்டியதானே, எதுக்கு சொல்லாம கொள்ளாம நீங்க தப்பிச்சு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப இவர் ஒண்ணு சொல்றாருங்க, பாரு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், உன்னால டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணா கூட உன்னால உயிர் வாழ முடியுமா எனக்கு தெரியலன்ட்டு சொல்றப்போ அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, கண்டிப்பா ஒரு சர்ஜனை பாக்குறோம், எல்லாத்தையுமே மாத்துறோம், நான் பழைய மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு என்னன்னா பேக் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகைன் அங்க இருந்து கூப்பிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் இங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பிளான் ஒன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அது அவங்க மனசு கேட்கவே இல்லை. ஆக்சுவலா இந்த காரை இங்க கொளுத்தி விட்டா இதுல இருந்து வரக்கூடிய இந்த புகையால கண்டிப்பா இங்க சுத்தி உலாவக்கூடிய போலீஸ்காரங்க யாராச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை வெடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அதோட அவங்களுக்கு சின்னதா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஏன்னா அவங்க கணவர் ரொம்ப ஆசையோட வாங்கின ட்ரக்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கூட இவங்க பிரெக்னண்டா இருந்தப்போ வயிற்று வலி ஏற்பட்டிருக்கும். அந்த சமயத்துல எமர்ஜென்சி அவங்க கணவர் இந்த ட்ரக்ல தான் அவங்களை வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. அதுல நினைவு கூர்ந்து பாக்குறாங்க. அண்ட் சேம் டைம் இவங்களுக்கு வந்து குழந்தையே கிடையாது, மிஸ்கேரேஜா இருக்கும். அந்த சமயத்துல தன்னுடைய கணவர் ஆறுதலா இருந்தது அதுன்ட்டு இதான் பத்தி ரொம்ப எமோஷனலா யோசிச்சுட்டு ஓகே இப்போதைக்கு நாமளும் தப்பிக்கணும், அந்த பொண்ணையும் எங்க இருந்தாலும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் மாட்டி இருக்குல்ல அந்த மேட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி விட்டு கீழே இறக்கிறதுக்கு கொண்டு வந்து டேங்க்ல நெருப்பு வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க. அது வந்து அந்த ஏரியாவில் ஒரு பெரிய சத்தத்தை ஏற்படுத்தி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய புகமண்டலமா சூழ்ந்து போயிருது இல்ல. அப்போ இவங்க நினைச்ச மாதிரி அதை பார்த்து 2 போலீஸ்காரங்க வராங்க ஒரு ஜீப்ல. அவங்கள பார்த்ததும் தான் இவங்களுக்கு ஒரு தடம் வருது. பட் அவங்களே இறங்கிக்கிட்டு கன் பாயிண்ட்ல வச்சு நீங்க யாருமா, என்ன விஷயமா இங்க வந்தீங்க, என்ன ஏதுன்ட்டு கேக்குறப்போ சரி ஒரு பொண்ணை கடத்தி வந்து ஆர்கன் திருடுற ஒரு வேலை போயிட்டு இருக்கு சார், சீக்கிரம் வாங்க சார் அந்த பொண்ணை காப்பாத்துன்னு சொல்றப்போ பொறுமான்னு சொல்லிட்டு அவங்க கூட கன் பாயிண்ட்ல வச்சு உங்ககிட்ட ஏதோ ஆயுதம் இருக்கான்னு கேக்குறப்போ ஆமா சார் கன் இருக்குன்னு சொல்றாங்க, காட்டுறாங்க. அதை எங்ககிட்ட கூடுன்னு சொல்றப்போ இல்ல சார் என் சேஃப்டிக்காக வேணும்னு சொல்றப்போ குடுமா சொல்றேன்ல குடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஓகேன்ட்டு வந்து கொடுத்துருத்தாப்ல. அப்படியே அந்த ஏரியாக்கும் ஐ மீன் அந்த கேபின் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த லேடியோடைய கார் நிக்குது. அகைன் இந்த கேபின் வீட்டுக்கே அந்த கிட்னாப் பண்ண கேர்ளை கூப்பிட்டு இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த காரை பத்தியுமே இவங்க சொல்றாங்க அந்த லேடியோட கார் தான் சார் இது, அந்த கிட்னாப் பண்ண கேர்ள் கூட உள்ளதா இருப்பான்னு நினைக்கிறேன், ஸ்னைப்பர்லாம் வச்சிருக்காங்க சார், நீங்க 2 பேரும் போய் சமாளிச்சிடலாமான்னு கேக்குறப்போ அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா இடமே கொஞ்சம் மோசமா இருக்கு, சிச்சுவேஷனும் சரி கிடையாது, நம்ம வேணா ஒரு டீம் வர சொல்லலாமான்னு கேக்குறப்போ இன்னொருத்த வந்து திமிரா சொல்றான் அதெல்லாம் நம்ம 2 பேரும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு கன் எடுத்துக்கிட்டு யார் இது உள்ள யார் இருக்கான்ட்டு சவுண்ட் போட்டுட்டே உள்ள போறாங்க. அப்ப அந்த கார் டோரை ஓபன் பண்ணி பார்த்ததும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. டக்குன்னு அந்த ஒரு போலீஸ்காரன் ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு புல்லட் அவன் மேல வந்து இறங்குது, பொத்துன்னு விழுந்து போறான். இன்னொருத்தன் பயந்துகிட்டு தெரிச்சு ஓடுறான் பாருங்க. அவன் முதலையும் ஷூட் பண்ணி அந்த லேடி பாத்தீங்கன்னா 2 பேரையும் அந்த இடத்துல மட்டையாக்கி கொண்டு போட்டுட்டா. சோ இவங்களை சொல்லி கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோன் அந்த கார்ல இருக்கிறத பார்த்து காரை வளைச்சு வச்சு ஷூட் பண்றாளா. பட் கன் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கி வச்சிட்டாங்களே, அதுவும் டேஷ்போர்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அது லாக் பண்ணி வச்சிட்டாங்க. அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்க ஒரு பக்கம் ஷூட் பண்ண எப்படியே எடுத்துட்டு காருக்கு வெளி பக்கமா பொத்துன்னு வந்து விழுறாங்க தெரியுமா. அப்போ அவ காலை வந்து கரெக்டா ஷூட் பண்ணிருந்தாங்க, குண்டாமாக தான் ஷூட் பண்ணாங்க. ஆனா புல்லட் முடிஞ்சு போயிடுச்சு. அவனும் ஒரு பக்கம் துடிக்க ஒரு பக்கம் கண்ணு கிடக்க தவழ்ந்துகிட்டே கண் எடுக்க போறதுக்குள்ள இவங்க அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து கண் எடுக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அவ எடுத்து அதுக்குள்ள ஷூட் பண்ணிடுவாளாம். இவங்க அகைன் போயிட்டு கார் பக்கமா ஒழிச்சுக்கிறாங்களா. அப்பதான் கார்ல பாக்குறாங்க இங்க இருந்து ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு அவங்க கணவரையே அவ கூப்பிட்டு வந்து இங்க ஏதோ ஒரு கோவத்துல கொண்டு வச்சிருக்கிறா. கார்லாம் ரத்தமா சதறி போயிருக்கு. இப்போ இவங்க கிட்டே எந்த ஒரு ஆம் கிடையாதா. சரி அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த கேபின்ல சைடுல இருக்கக்கூடிய அந்த மேற்கூரைகளை ஷூட் பண்ணி அவங்க மேல சரிய வச்சு அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அவுட் ஆக இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் தான் போல. அதுல இந்த பாட்டியும் அந்த தாத்தா வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லைனாலுமே நல்லா நிம்மதியா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த தாத்தா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருக்கிறாரு. வழக்கம் போல இவங்க பெட்ல இருந்து எழுப்பி விடுறாங்களா, அப்படி உட்காந்துட்டே இருக்கிறாருல. இவங்க பாத்தீங்கன்னா அவரோட ஜாலியா பேசிக்கிட்டே வந்து கிச்சன்ல வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அமைதியா உட்கார்ந்து இருக்கிற தாத்தா மேல பார்த்தே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப திடீர்னு பார்த்தா எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. பக்கத்துல வந்து பார்த்தா உட்கார்ந்த மேனிக்கு இந்த தாத்தா பரிதாபமா இறந்து போயிருக்காரு. சோ இதுதான் அப்படி நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே வந்து கட் பண்ணா ஐ மீன் கண்ணு முழிச்சு பார்த்தா
பேஸ்மெண்ட்ல அந்த பொண்ணு பக்கத்துல இந்த பாட்டியும் கட்டி போட்டுக்கிறா. இவன் தான் ஒரு தொல்லையாவே இருக்கிறாங்களே, கொண்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு இன்னொரு ஆள் சப்போர்ட் வேணும் போல, அதனால தான் உயிரோட விட்டு வச்சிருக்கிறா. பக்கத்துல அந்த பொண்ணு பாவம் பீதியில உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. சொல்லுது, இந்த மாதிரி நான் பல முறை நானே சாகலான்ட்டு முடிவு எடுத்திருக்கிறேன், ஆனா எப்படா இப்ப இங்க இருந்து தப்பிக்கலான்னு தான் எனக்குள்ள ஓடுது, நான் வாழணும், நான் சாகக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க ஆறுதல் படுத்துறாங்க, கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சிடலாம், ஏதாச்சும் வழி கிடைக்கும்ட்டு சொல்லிட்டு, ஆமா உன் பேர் என்னம்மான்னு கேக்குறப்போ அழுதுகிட்டே லியா அப்படின்னு சொல்லிட்டாளா. லியாவா? என் கணவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரு, எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா லியான் தான் வைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமா சொல்லிட்டு, சரிம்மா எதுக்கு கவலைப்படாத, இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அது போக அவளை ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இப்போ மேல இருக்கிற அந்த லேடி பாத்தீங்கன்னா கதவை சாத்திட்டு வெளியே போற மாதிரி தெரியுது. அவ போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ப அவங்க பாக்ஸ் எங்கன்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அந்த பாக்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு தெம்பு ஏத்துன்னு நினைக்கிறேன். அதை எங்கன்னு தேடுறாங்க. அவங்க கணவருடைய அஸ்தி கூட அதில் தானே இருக்கு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, உங்களை கட்டி போடும்போது மேலதான் வச்சான்னு சொல்றப்போ மேல பார்த்தா ஒரு பலகையில வச்சிருக்காளா. என்ன பண்றாங்கன்னா ஷூ கழட்டி அதுல தூக்கி எறிறாங்க. பட் ஷேக் ஆகுது, அது கீழே விழவே இல்லை. இன்னொரு ஷூ கழட்டி கூட எறிறாங்க, அதுவும் வேலைக்கு ஆகல. ரெண்டு ஷூவுமே அவங்க எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளி விழுந்துருத்தா. அப்போ இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, அவளும் ஷூவை கழட்டி கொடுக்குறா. ஒரு வழியா அந்த பலகையில இருந்து தட்டி எடுத்துருந்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு டூல் மாதிரி இருக்குது, அந்த மீன் பிடிக்கலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த டூலை வச்சு அவங்க கட்டி போட்டுக்கிறது ஒரு பாய்லர் மாதிரி இருக்கு. கீழே சப்போர்ட்ல ஒரு ஸ்க்ரூ இருக்கு, அதை எப்படியோ கழட்டி எடுத்துட்டு அந்த ஸ்க்ரூவை தூக்கி அந்த பொண்ணு கிட்ட போட்டு இதுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கோமா அப்படின்ட்டு இப்ப ரிலீஸ் பண்ணி பாக்குறாங்களா, வரவே இல்லை. அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிக்குது. அந்த பாய்லர் ஒரு 2 மிதி மிதிக்கிறாங்க பாருங்க படுத்துக்கிட்டு. அப்பவும் வரல. வெளியே போனவ உள்ள வரதுக்குள்ள எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடும்ட்டு முக்கி தக்கி எப்படியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அப்பதான் ஒரு நம்பிக்கை வருது அந்த பொண்ணுக்கு கூட, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்ட்டு முதல் விஷயமா ஷூலாம் போட்டுட்டு அண்ட் மேல போய் டோரை திறந்து பாக்குறாங்க. லாக் பண்ணிட்டு போயிருக்கா. அப்ப என்ன பண்ணலான்னு பாக்குறப்போ அந்த பொண்ணு சொல்றான், இந்த பக்கமா ஸ்டாம் டோர்ஸ் சொல்லிட்டு ஒன்று உண்டா. பேஸ்மெண்ட்ல எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு டோர் மாதிரி இருக்கும், அது வழியா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு ஏணி வேற இருக்கா. அப்ப கதவு திறந்து பாக்குறாங்க. இந்த கேபினே பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கேபின் தான் நினைக்கிறேன். எல்லாம் துருப்பிடிச்சு பாலடைஞ்சு போன மாதிரி தான் இருக்கு. ஓபன் பண்ணவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. அப்ப அந்த கஃபோட செயினை அவங்க ஷர்ட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு இப்ப ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஒரு வழியா திறந்து வெளியே வந்துருந்தாங்க. ஆனா அந்த லேடி பயங்கர உஷாரா எப்பனாலும் இங்க இருந்து தப்பிப்பாங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு வெளியே அப்படியே கண்ணோட அவளோட நின்ற மாதிரி தெரியுதா. கிளவி, நீ என்ன பிளான் போட்டாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, போப்போ உள்ளப்போ அப்படின்ட்டு கண்ணை வச்சு மிரட்டி விட்டு அந்த கதை வேற லாக் பண்ணிருந்தா. எப்படியாச்சும் தப்பிச்சிடலான்ட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அதுவும் போயிடுச்சு. அவ்வளவுதான், ரெண்டு பேருமே எப்படி உடஞ்சு போயிருந்தாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக். பாட்டியுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறமா லாயர் வந்துட்டு அவங்க ஒயில் பத்தியும் அண்ட் அவருடைய ஆசையை பத்தியும் வந்து சொல்லியிருப்பாரு. அவருடைய அஸ்தியை இந்த மாதிரி ஒரு ஏரியில கரைக்கணும் அப்படின்ட்டு அவருடைய ஒயில எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றப்போ பாட்டிக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா அவங்க தான் அங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் டேட் பண்ணாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அங்கேயா தான் இருக்கும்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ எங்க தான் வந்து அஸ்தி கரைக்கணும்ட்டு அவங்க மேப் கூட கொடுத்துருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த அஸ்தி கரைக்கிறதுக்காக வந்ததை பத்தியும் அப்படியே நினைவு கூர்ந்து பார்த்து இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டி அப்படியே அந்த சர்ஜரிக்கு தேவையானது பாக்ஸ்லாம் வந்து இழுத்துட்டு வர சொல்லிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மிரட்டி அப்படி கூட்டு போயிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து இங்க டென்ட் தான் போட்டு முடிச்சுட்டு தான் போயிருக்கான். உள்ள வந்ததுமே அந்த பொண்ணுக்கு பீதி தாங்க முடியல. இங்க செட்டப் அண்ட் சில விஷயங்களை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து என்ன எடுக்க போறாங்க, அதான் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட திங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இன்னும் ரொம்ப பயந்து போறா. அந்த பாக்ஸ்ல எடுத்து வச்சு அந்த பொண்ணை கட்டி போடுன்னு சொல்றப்போ அவ காலை பார்த்தா ப்ளீட் ஆகுதுல. இவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ளீட் ஆகுது, இங்க இருந்து நீ இந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்துட்டு போனா கூட உன்னால உன் உயிரை காப்பாற்ற முடியாது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், காலுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்ட்டு என்னதான் சொல்லி கேட்டாலும் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், எனக்காக டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, டக்குன்னு நான் வேலையை முடிச்சுட்டு போகணும்ட்டு ரொம்ப மிரட்டி அந்த பொண்ணை கட்டிப்போன்னு சொல்றப்போ அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போறா. ஐம் சாரிமா, நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றப்போ அந்த பொண்ணு கையில பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க தெரியுமா, அந்த ஸ்க்ரூ கூட வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அப்படியே வந்து அந்த பொண்ணை கடத்தி டேப் இருக்குல்ல அதை வச்சு கட்டி போட்டு சொல்றா. அப்ப பாட்டி என்ன பண்றாங்கன்னா அவ கண்ணு முன்னால ரொம்ப டைட்டா வந்து டேப் போட்டு கட்டுற மாதிரி கட்டுறாங்க. ஆனா கீழே பார்த்தா அப்படியே லூஸ் ஃபிட் தான் வந்து கட்டுறாங்க. எப்படியாச்சும் கடைசி நிமிஷத்துலயாச்சும் அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்படி கடைசியா கட்டி போட்டுட்டு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம பாட்டியோட நெஞ்சில ஷூட் பண்ணிடுவாளாம். அவ்வளவுதான் பொத்துன்னு விழுந்துருந்தாங்க. பாட்டி காலி. அவ்வளவுதான் அந்த பொண்ணு கிட்ட தேவையானதை குத்தி கிளற போறா. பாட்டி தான் கடைசியா நம்பிக்கையா இருந்தாங்க. அவங்களே போட்டு தள்ளிட்டு இந்த பொண்ணுக்கு பயம் தாங்க முடியல. இப்போ அந்த பொண்ணுடைய டிஷர்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அண்ட் அந்த எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் மார்க் போட்டு இப்ப திரும்பி இருந்து லிக்விட் என்னமோ போட்டுக்கிறா பாருங்க. அப்ப பாட்டி எந்திப்பாங்களா பின்னால. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவ ஷூட் பண்ணப்போ பாட்டியோட நெஞ்சில இருந்தது அவங்களுடைய கண்ணோடைய அஸ்தி, அந்த பாக்ஸ் இருந்திருக்கும்ல, அதுதான் ஷீல்டு மாதிரி அவங்களை காப்பாத்திருக்கு போல. அப்படி திரும்பி நிக்கிற அவன் மேல ஒரு பாய்ச்சல். ரெண்டு பேருமே பொத்துன்னு விழுந்துருந்தாங்களா.
அப்ப அவ கையில வச்சிருந்த அந்த சிசர் கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து பாட்டி அவ கையில நச்சு நச்சுன்ட்டு அந்த சிசரை வச்சு இறக்குறாங்க. வயல் அப்படியே துடிக்கிறா. இருந்தாலும் அவ விட்டதா இல்ல. பாட்டி வேற கொஞ்சம் டயர்ட்ல இருக்கிறாங்க. கன் எடுத்து ரெண்டு பேர் கையில ஒரு தள்ளுமுள்ளாகுது. இதுல இந்த லாந்தர் விளக்கெல்லாம் தள்ளி விட்டு அதுல நெருப்பு வேற பத்திக்குது. ஒரு பக்கம் அந்த பொண்ணு இந்த கேப்ல எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றா. அந்த பொண்ணால முடியல. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு பொத்துன்னு இப்ப டென்ட் விட்டு வெளியே வந்து விழுறாங்க. கண்ணு ஒரு பக்கம் பனியில அப்படியே சரிக்கிட்டே போகுது. கண் எடுக்கிறதுக்கு இப்ப ரெண்டு பேருமே தவழ்ந்துட்டு போறாங்க பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவ முன்னால போய் எடுத்துக்கிறா. பாட்டி அப்படி கடக்குறாங்க. கண்ணு வச்சு அப்படி ஷூட் பண்ணலான்னு பாக்குறப்ப பார்த்தா அதுல புல்லட் இல்ல. நல்ல வேலையா இப்போ கண்ணை வச்சு திருப்பிக்கிட்டு அவங்கள போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் அங்க கோட்ல இருக்க இந்த பாக்ஸ் கீழே விழுது. அதுல தான் அந்த புல்லட் இறங்கிருக்கு. அதுல ஆஷ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறான். தான் நீ பிழைச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ தயவு செஞ்சு அதை எதுவும் பண்ணிடாத, எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பக்கமா பின்னால பார்த்தா அந்த ரெண்டு கம்ப்ளீட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல வழியா அவ கையில வச்சிருந்த அந்த ஸ்க்ரூ வச்சு எப்படியோ அந்த டேப்பை கட் பண்ணிட்டு இருக்கிறா. டேப் வர பாட்டி ஏற்கனவே லூசத்தனை கட்டி வச்சிருக்காங்க. சோ அந்த பொண்ணு ஒரு பக்கம் தப்பிக்க ட்ரை பண்ண, இந்த பக்கமா இந்த பாட்டியை போட்டு தள்ளான்ட்டு இவன் என்ன பண்றானா தர தரன்ட்டு நம்ம ஹீரோனை இழுத்து வந்து நேரா அந்த டேப் ஒன்று செட் பண்ணி வச்சாங்க தெரியுமா, பனில ஓட்டையை போட்டு கரெக்டா அந்த இடத்துல அவங்கள அடிச்சு உள்ள தள்ளிவிடலான்னு பாக்குறப்போ இப்போ இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து பொத்துன்னு விழுறா. பாட்டிக்கு அப்பதான் ஒரு பெருமூச்சாகுது. எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சான்னு சொல்லிட்டு இந்த லேடி கிட்டையும் கண்ணில் புல்லட் கிடையாது. அந்த பொண்ணு ஓடி போனா தப்பிச்சிருவா அப்படிங்கறதுனால பாட்டி அடிச்சு தள்ளி விட்டு அந்த பொண்ணை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது கன் எடுத்து ஓங்குவாள்ல. அப்ப பாட்டி குனிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க கையில ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செயின் அந்த கஃப் இருக்குல்ல, அதை அவ கால வசமா லாக் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த பழத்துக்குள்ள அவளை அப்படியே தர தரண்டு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அவளால் எதுவுமே பண்ண முடியல. தப்பிக்க முடியாத அளவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா அவ காலை பிடிச்சிக்கிட்டு அடியாளத்துக்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஓடி வந்து பாக்குறா. பாட்டியாச்சும் எப்படியாச்சும் மேல வந்துருவாங்களான்னு பார்த்தா இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டு பேருமே கீழே போயிட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணு அந்த லேடி வந்து உறைஞ்சி இறந்து போறா. பாட்டி அப்படியே கீழே இழுத்துட்டே வராங்க தெரியுமா. அப்போ அவங்க அந்த பாக்ஸ் எடுத்து அவங்க கணவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த அஸ்தியை வந்து இந்த ஏரியிலே வந்து கரைக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த இடத்துல வந்து அப்படியே உயிரை மாய்த்து போற அந்த சில வினாடிகள் மேல நினைக்கிற இந்த பொண்ணு வந்து பாட்டி அவங்களுடைய போட்டோ எடுத்து வந்திருப்பாங்களா, அதுங்க விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு எடுத்து பாக்குறா. அது பாட்டி போட்டோ தான் தெரியுது. ஆக்சுவலா இந்த போட்டோவே இங்க வச்சு தான் எடுத்துக்கிறாங்க போல. எக்ஸாக்ட்லி இந்த லொகேஷன்ல தான் அப்படியே உறைஞ்சி இறந்து போற அந்த சில வினாடிகள்ல வந்து பாட்டி கடைசியா இந்த போட்டோவை எடுத்த சில நினைவுகளை நினைச்சு பார்த்து அவங்க அப்படியே இறந்து போற மாதிரி தான் இந்த படம் முடிஞ்சு போகுது. மேல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி நம்ம உயிரை காப்பாத்தி பாட்டி தியாகம் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு வருத்தத்துல அப்படியே சுத்தி முத்தி பார்த்து இங்க இருந்து எப்படி போகலான்னு பாக்குறேன். ஆக்சுவலா பாட்டி ஒரு டைம் கார்ல வந்து ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து வாக்கி டாக்கி மூலமா பேசியிருப்பாங்களா, கிட்டத்தட்ட இந்த லொகேஷன் பத்தியும் இங்க நடக்கிற அந்த சிச்சுவேஷனை பத்தியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அந்த போலீஸ் கண்டிப்பா இங்க வந்து இந்த பொண்ணை காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு தான் இந்த படம் வந்து இந்த இடத்துல முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படின்னு பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.